வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி அனிசா சமையலறையில் ஒரு சிக்கன் கட்லெட் பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள், உருளைக்கிழங்கு ஒரு 3 எடுத்து வேக வச்சு பிசைஞ்சு வச்சுருக்கிறேன். கொஞ்சம் மல்லித்தழை, கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் பூண்டு வெட்டி வச்சுருக்கிறேன். சிக்கன் நல்லா வேக வச்சு உதுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் ஒரு 4-5 ப்ரெட் எடுத்து பொடிச்சு வச்சுருக்கிறேன். ஒரு 2 முட்டை. சரி, இப்போ இந்த கட்லெட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல அடுப்பு பற்ற வச்சு ஒரு ஃபேனை வச்சுருக்கிறேன். இப்போ கொஞ்சம் ஆயில் போட்டுக்கலாம். இப்போ இந்த பூண்டை போட்டுக்கலாம். அடுத்து இந்த வெங்காயம் போட்டுக்கலாம். நான் ஒரு சின்ன சைஸ் அளவு பெரிய வெங்காயம் 1 எடுத்து பொடியாக கட் பண்ணியிருக்கேன். உடச்சி அடிச்சுக்கலாம். நல்லா ஒரு ஸ்பூனால் அடிச்சுக்கோங்க. ரொம்ப அடிக்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு கலங்கினா போதும். ஓரளவுக்கு மிஸ் ஆனால் போதும். இந்த அளவுக்கு அடித்தா போதும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ இந்த இஞ்சி பூண்டோட பச்சை மணம் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, இந்த சிக்கன், இதை ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நாம் முதல்ல இதை வேக வச்சுட்டோம் அந்த சிக்கனை. மசாலா மிஸ் ஆனால் போதும். இப்போ இதுக்கு உப்பெல்லாம் போதுமான்னு பார்த்துக்கோங்க. அடுத்து இதை எடுத்து ஆற வச்சிடலாம். இப்போது இந்த சிக்கன் ஆறிடுச்சு. இப்போ இதில் வெட்டி வச்ச மல்லித்தழை, மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கு எல்லாம் சேர்த்து நல்லா கை வச்சு பிசைஞ்சிக்கலாம். இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணி கை வச்சு நல்லா இந்த பதத்துக்கு பிசைஞ்சாச்சு. இப்போ கையில் கொஞ்சம் எண்ணெய் தொட்டு இதை வந்து ஒரு உருண்டையாக போட்டுக்கலாம். இது பாருங்கள், இந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்க எல்லா சிக்கனையும் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட்லெட் பண்ணுறதுக்கு அப்படியே சதுரமாக உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நான் சதுரமாக பண்ணி வச்சுருக்கிறேன். வாங்க இனி அதை போய் கட்லெட் போய் செய்யலாம். இப்போ நம்ம கட்லெட்டை அப்படியே இப்போ ஆயிலில் பொரித்து எடுத்துடலாம். அதுக்கு ஒரு ஃபேன் வச்சு காய வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் போட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இதை வந்து நல்லா நம்ம அடித்து வச்சோம்ல முட்டை, அதில் டிக் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து இந்த ரஸ்க்கு பொரிச்சு வச்சுருக்கோம், அதில் எடுத்து போட்டு பரட்டிக்கலாம். இப்போ ஒன்று ஒன்றா போட்டுருங்க. அடுப்பு எப்போவும் மீடியம் ஃப்ளவர்லேயே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. நல்லா சாஃப்டாக, நல்லா கிறிஸ்பியாக, அருமையாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.